வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 யூஸ்ஃபுல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் நாம் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஒவ்வொரு சென்டென்சஸுமே தமிழில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் தான். அந்த சென்டென்சஸ் அனைத்திற்குமே இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். இது ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும்னா இட் இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஜனநாயக என்ற தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷில் நாம் பயன்படுத்திருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ் டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுங்கள். இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லணும்னா இந்தியா இஸ் அ கண்ட்ரி ஆஃப் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்தியா இஸ் அ கண்ட்ரி ஆஃப் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடுன்னு சொல்கிறதுக்கு இந்தியா இஸ் அ கண்ட்ரி ஆஃப் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். கோபத்தில் பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் இது. நான் செத்தாலும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதவே ஐ won't leave you even if I die அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். ஐ won't leave you even if I die. ஐ won't leave you அப்படின்னா நான் உன்னை விட மாட்டேன்னு அர்த்தம். ஈவன் இஃப் ஐ டை அப்படின்னா செத்தாலும் அர்த்தம். இழப்பதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை. ஹவு டு சே திஸ் சென்டென்ஸ் இன் இங்கிலீஷ்? இட் இஸ் வெரி சிம்பிள். யூ கேன் சே ஐ ஹாவ் நத்திங் டு லூஸ். ஐ ஹாவ் நத்திங் டு லூஸ். ஐ ஹாவ் நத்திங் அப்படின்னா என்னிடம் ஒன்றுமில்லைன்னு அர்த்தம். டு லூஸ் அப்படிங்கிறதுக்கு இழப்பதற்குன்னு அர்த்தம். ஸோ இழப்பதற்கு என்னிடம் ஒன்றுமில்லைன்னு சொல்லணும்னா ஐ ஹாவ் நத்திங் டு லூஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்னதை மறந்துட்டீங்களா? தமிழில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. இதவே இங்கிலீஷில் கேட்கணுன்னா ஹாவ் யூ ஃபர்காட்டன் வாட் ஐ செட் அப்படின்னு கேட்கலாம். ஹாவ் யூ ஃபர்காட்டன் வாட் ஐ செட். ஹாவ் யூ ஃபர்காட்டன்னா மறந்துட்டீங்களான்னு அர்த்தம். வாட் ஐ செட் அப்படின்னா நான் சொன்னதைன்னு அர்த்தம். ஸோ நான் சொன்னதை மறந்துட்டீங்களான்னு கேட்குறதுக்கு ஹாவ் யூ ஃபர்காட்டன் வாட் ஐ செட் அப்படின்னு கேளுங்க. என் கேள்விக்கு என்ன பதில்னு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? இட் இஸ் வெரி சிம்பிள். வாட் இஸ் தி ஆன்சர் டு மை கொஸ்டின் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் தி ஆன்சர் டு மை கொஸ்டின். பொய் நீண்ட காலம் நீடிக்காது அப்படின்னு தமிழ் அடிக்கடி சொல்லுவாங்க. இதவே நாம் இங்கிலீஷில் லை டசன்ட் லாஸ்ட் லாங் அப்படின்னு சொல்லலாம். லை டசன்ட் லாஸ்ட் லாங். இங்கே லைங்கிறது பொய்ன்னு அர்த்தம். லாங் அப்படின்னா நீண்ட காலம்னு அர்த்தம். நீடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு டசன்ட் லாஸ்ட் என்று சொல்லணும். ஸோ லை டசன்ட் லாஸ்ட் லாங் அப்படின்னா பொய் நீண்ட காலம் நீடிக்காதுன்னு அர்த்தம். அவள் அவர்களை மயக்கிவிட்டாள். இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ஷீ ஹாஸ் மெஸ்மரைஸ்ட் தெம் என்ற இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஷீ ஹாஸ் மெஸ்மரைஸ்ட் தெம். கொஞ்ச நேரம் என்னுடன் இரு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். இதை ஸ்டே வித் மீ ஃபார் அ வைல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டே வித் மீ ஃபார் அ வைல். ஸ்டே வித் மீ அப்படின்னா என்னுடன் இருன்னு அர்த்தம். ஃபார் அ வைல் அப்படிங்கிறதுக்கு கொஞ்ச நேரம்னு அர்த்தம். This is what the last sentence in this video. என்னால் இதை தாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லணும். இப்படி சொல்லுங்க. I couldn't bear this அப்படின்னு சொல்லலாம். I couldn't bear this. That's it. I hope this video is going to be very useful to improve your spoken English. If it is really useful, please like and subscribe our channel. Thank you.